எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கிற முடிவோட டிடிவி, ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் விஜய் பக்கம் போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அது எனக்கு தெரியாது. அந்த தார்மீக ஆதரவு ஏன் கொடுக்குறேன்னு சொல்றாருன்னு எனக்கு விளங்குது. வாக்கு வங்கி உள்ளவர்கள் வாக்கு வங்கி ஆதரவு கொடுப்பார்கள். வாக்கு வங்கி இல்லாதவர்கள் தார்மீக ஆதரவு தான் கொடுக்கணும். நீங்களும் நானும் வாக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரியா சார்? ஆமா, அது மாதிரி நம்ம ஒரு ஓட்டு தான் அதுக்கு. தனிப்பட்ட முறையில பழகுறதுக்கு பெரிய பண்பாளர் அப்படிங்கிறது உண்மை. அது நிறைய எல்லாரும் சொல்றாங்க சார், பழகுன எல்லாரும் சொல்றாங்க தனிப்பட்ட முறையில ரொம்ப நல்ல மனிதர். ஆனா அரசியல் நிலைப்பாடு வந்து இப்படி எடுத்ததுனால இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இங்க நம்ம மனிதாவுக்கு ரெகுலரா வர்ற ஒரு வாசகர், ஒரு நேயர் கூட ரொம்ப தீவிரமாக என்னை கடினமாக விமர்சிக்கக்கூடியவர் அவரு. ஏன்னா ஓபிஎஸ் ஆதரிக்காம இபிஎஸ் ஆதரிக்கிறீங்க, ஓபிஎஸ் பிஜேபிக்காக வேலை செய்யறாரு, இபிஎஸ் பிஜேபிக்கு வேலை செய்ய மாட்டாருன்னு ஆதரிச்சிங்கல்ல, அவங்க 2 பேர் முரண்பாட்டுல இபிஎஸ் ஆதரிச்சிங்கல்ல, இப்ப என்ன நடக்குது? இபிஎஸ் அவரை விட பயங்கரமா ஜால்ரா போடுறாருல்ல அவங்களுக்கு. இபிஎஸ் ஆன்டி பிஜேபி தன்மையை ஏன் பாக்குறீங்க அப்படின்னு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நாங்க இபிஎஸ் ஆதரிக்கலையே, பிஜேபியை எதிர்த்தவரை ஆதரித்தோம். அதுக்கு ஹிஸ்டாரிக்கலா ஒரு ரோல் இருக்கு சார். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி வெளியில இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் வந்து அவரை குறைந்தபட்சம் 2024 அவரை வெளியில கொண்டு வந்து கத்தி வச்சது. 40 இடங்கள்ல ஒரு இடத்தை கூட அதிமுகவோ பாஜகவோ பெற விடாமல் செய்தது. அப்படி ஒரு வரலாற்று கடமையை இபிஎஸ் செஞ்சிருக்காரு அப்படின்னு நான் இப்போ சொல்லுவேன். அவர் இன்னைக்கும் பயங்கரமா என்ன திட்டி இல்ல விமர்சனம் செய்து ஒரு கருத்தை போடுவாருதான் இப்படி சொல்றதுக்கு.